இப்போ தமிழ்நாட்டு அரசியல் எல்லாமே தலைகீழ பொருளும். அரசியல்ல இருக்கிற மாதிரி இருக்கு விஜய், ஆனா அரசியல்ல இல்லை. நித்யானந்தாவும் விஜயும் வேற வேற ஆள் கிடையாது. எந்த தேர்தலையும் அவர்கள் பங்கு பெறவும் முடியாது, போட்டியிடவும் முடியாது அப்படின்னு ஒரு தடை. சீமானும் விஜயும் வந்து பாஜகவினுடைய வளர்ப்பு. திமுக பார்த்தா பாயிர, பாஜக பார்த்தா பம்புரேங்கிறப்ப இவர் தேர்தலில் இனி போட்டியிடுவாராங்கிற சந்தேகத்தில் நீ டம்மி பீஸுங்கிறத அவங்க கண்டுபிடிச்சுவாங்க. நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. தேர்தல் காலகட்டம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஃப்ரண்ட் ஃபேஸுக்கு வராங்க. திமுக கூட்டணிக்குள்ள மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் வந்து 12 சீட்டு கேட்குறாரு. கூட்டணிக்கு 12 சீட்டு கேட்குறாரு. டார்ச் சைடில் தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரியான அவருடைய ஒரு கோரிக்கையோடு எடுத்துகிட்டு வராரு. அதே மாதிரி ஒரு பக்கம் ஓபிஎஸ் சார்ந்த அப்டேட்ஸ் வருது. ஓபிஎஸ் திமுகவில் வராரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டோட சீனியர் பொலிட்டிஷியன் பண்டுட் ராமச்சந்திரன் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து விஜயோட சேர இருக்கிறாரு. நிறைய அப்டேட்ஸ் போயிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் திருவிழா காலம்னு வந்துருச்சுன்னா நிறையா பேர் கடை போடுவாங்க. அது நிரந்தர கடையாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. குளிர்காலம் வந்துச்சுன்னா கொஞ்சம் பேர் போர்வை விற்கிறான். அதே வெயில் காலமாக இருந்துச்சுன்னா அதுக்கு வேற வியாபாரம் வச்சுருக்கிறான். நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தர்பூசணி கடையாக போட்டிருக்காங்க. வெயில் காலம் வந்துச்சுன்னா மாம்பழ சீசனில் அது ஒரு சீசன். இப்போ பாதி மாம்பழத்தை ரெண்டாக வெட்டி வச்சு அன்புமணிகிட்ட ஒரு பாதி மாம்பழமும் ராமதாஸ்கிட்ட பாதி மாம்பழமும் இருக்குது. அது வந்து இந்த தேர்தலில் இந்த மாம்பழத்தை முழுசாக வாங்கி தான் பழக்கம். எப்படி வந்து கஸ்டமர்கிட்ட பாதி மாம்பழத்தை டேஸ்ட் பண்ணி கொடுக்குற கொஞ்சம் வெட்டி வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஒரு கட்சியை காட்ட முடியாது நம்ம. அதனால் இப்போ வந்து பண்டுட்டி ராமச்சந்திரனுக்கு இவ்வளவு நீண்ட அனுபவம் இருக்குது. அவர் தான் தேமுதிகவையே வந்து இயக்கினார் ஒரு காலத்தில். அதில் பிரேமலதா வந்து தலையிடுகிற வரைக்கும் அவர் தான் எல்லாத்துலேயுமே தலையிட்டார். அவர் தான் முடிவெடுத்தார். அப்படின்னு பல பேருக்கு ஆலோசகராக இருக்கும்போது அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஆதவர்ஜனா ஒரு கட்சிக்கு வந்து ஒரு முக்கிய பொதுச் செயலாளர் ஆகிட்டாரு. அந்த பக்கம் நீங்கள் போனீங்கன்னா பீகாரில் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து கட்சி தலைவர் ஆகிட்டாரு. அப்போ நான் மட்டும் வாழ்க்கை ஒரு ஆலோசனை சொல்லிகிட்டே இருக்கணுமா? ஏன் நான் கட்சி ஆரம்பிக்க கூடாதா? என்று பண்டுட்டி ராமச்சந்திரன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் வந்து இப்போ எனக்கு என்ன அதிர்ச்சியாக இருக்குன்னா, நீங்கள் சொல்கிற மக்கள் நீதி மையத்தில் 12 வேட்பாளர்களுக்கு எங்கே போவாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா மக்கள் நீதி மையத்தில் வந்து தொடக்கத்தில் வந்து பயங்கரமாக ஆளுக சேர்ந்தாங்க. பெரிய பெரிய ஆளுகள்லாம் சேர்த்தாங்க. பூரா பார்த்தீங்கன்னா பட்டிமன்றம் பேசுகிற ஞானசம்பந்தன்லேருந்து பல பேர் சேர்ந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தா ஒவ்வொரு ஆளாக காணா போயிட்டே இருக்கு. கொஞ்சம் பேர் திமுகவுக்கு போயிட்டாங்க. ரொம்ப முக்கியமான சில அந்த மகேந்திரன் கோயம்புத்தூர்காரெல்லாம் வந்து திமுகவுக்கு போயிட்டாரு. பல பேர் பத்மபிரியா நிறையா பேரை பார்த்தோம். இப்போ கட்சி வந்து ஒரு ஒன்வே ட்ராக் மாதிரி அது போயிட்டே இருக்குது. ஏன்னா அவர் பெரிய தலைவராக வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்ப பெரிய தலைவராக வர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதுக்கு பிக் பாஸ்க்கு போயிட்டார் அவர். அது தமிழில் வந்து பெரிய பெருந்தலைவர் தான் அர்த்தம். பிக் பாஸ்னாலே அங்கே போயிட்டார் கமலஹாசன். போயிட்டு அப்புறம் அவர் படம் நடிக்க போனார், விக்ரம் 2 நடிக்க போனார், தக்கலைஃபுக்கு போனார். இதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்கக்கூடாது. ஜனநாயகன் நடித்து அந்த படம் வெளிவந்துருச்சுன்னா முதலமைச்சர் ஆகலாம்னு விஜய் கனவு காண்பதற்கு வந்து விஜய்க்கு உரிமை இருக்குன்னா, பிக் பாஸில் நடித்து பெரிய ஆளாகலாம்ங்கிற நம்பிக்கை வந்து கமலஹாசனுக்கு வரக்கூடாதா? இப்போ கமலஹாசனுக்கு ஒரு நியாயம், விஜய்க்கு ஒரு நியாயமா? இப்போ நீங்கள் பாருங்கள், விஜய் ரசிகர்கள் பூராமே வாயில் விசில் வச்சு ஊதிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சில பேருக்கு இயற்கையாகவே விசில் அடிக்க வரும், சில பேருக்கு வந்து விசில் வாங்கிட்டு வந்து ஊதுனா தான் வரும். இப்போ குக்கரும் விசில் அடிக்குது, குக்கரும் விசில் ஒன்றாயிரும்னாங்க. இப்போ குக்கருக்கு விசிலை மட்டும் தனியாக கழட்டிட்டு போயிட்டாங்க, குக்கர் தனியாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டு அரசியல் எல்லாமே தலைகீழ பொருளை போகுது எல்லாமே. அதனால் தேர்தல் காலத்துக்கு இப்போ ரொம்ப நாளாக வந்து வெளுக்காமல் இருந்த, செலவு செய்யாமல் இருந்த வெள்ளைச்சட்டையெல்லாம் வெளுத்து ஆளுக்கால் வேட்டியை கட்டிக்கிட்டு எல்லாருமே களத்துக்கு வர்றாங்கங்கிறது நமக்கு தெரியும். கமலஹாசன் பற்றி பேசும்போது 12 சீட்டு கேட்குறாரு. 12 சீட்டு வந்து நான் டார்ச் சைடில் தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், சொந்த கட்சியை பலப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நினைக்கிறாரு. பொலிட்டிக்கலாக அவர் ஆக்டிவாக இருக்கிறன்ற பல கேள்வி இருக்குது. ராஜ்யசபா சீட் மூலமாக, திமுக கொடுத்த சீட்ஸ் மூலமாக அவர் இன்றைக்கி எம்பியாக இருக்கிறாரு. ஒரு 12 சீட் கேட்குறாரு. ஆக்டிவ் பாலிடிக்ஸ் செய்யல அவர். பட் இருந்தாலும் வந்து என்னோட சொந்த சின்னத்தான் நிற்ப அப்படின்ற அந்த ஒரு முடிவு எப்படி பார்க்குறீங்க?
இல்லை, அதாவது சினிமா நடிகர்களுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா, சாதாரணமாக அவங்க வந்து ரோட்டில் வந்து ஒரு நிற்கிறாங்க, ஒரு சாதாரண ஒரு கடையில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அந்த இடம் கூட்டமாக மாறிடும்ல. அப்போ அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்மளை பார்க்க ஒரு கூட்டம் வருது அப்படிங்கிற நினைப்பு இருக்குல்ல, அதனால அந்த கூட்டத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருமே நம்முடைய ஆதரவாளர்கள் தான், நம்ம கட்சிக்காரங்க தான், நமக்கு ஓட்டு போட போகிறவங்க தான் அப்படின்னு ஒரு மிதப்பு இருக்குல்ல, அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். சினிமா நடிகர்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறது, அந்த காலத்தில் ஆட்டோகிராஃப்மாங்க, கையெழுத்துக்கு போடுமாங்க, அது மாதிரி இப்போ வந்து செல்ஃபி எடுத்துக்கிறான், எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கிறனால. அதோட செல்ஃபி எடுத்ததோட ஒரு நடிகனுக்கும் அதை சந்திக்க வந்தவனுக்குமான உறவு ஒரு செல்ஃபியோடு தீர்ந்து விடுகிறது. அதை தாண்டி செல்ஃப் எடுக்கும் நினைக்கிறது இருக்குல்ல, அங்கே தான் சிக்கல் வருது. செல்ஃபியோட தான் நிற்குமே தவிர செல்ஃப் எடுக்காது. அரசியலாக மாறுறது அப்படிங்கிறத தொடர் இயக்கங்கள், தொடர் போராட்டங்கள், தொடர்ந்து வந்து பிரச்சார கூட்டங்கள், தொடர்ந்து மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய நீண்ட கால திட்டம். நீங்க முழு நேர அரசியல்வாதியா இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நள்ளிரவுல கூட எவனாவது போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கூட்டு போயிட்டாங்க சந்தேக கேஸ்ல, இந்த மாதிரி ஒரு வழக்கு போடுறாங்க அப்படின்னா எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறதுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொன்னா, நடுராத்திரில வேட்டியை கட்டிக்கிட்டு சொந்த வீட்டில் இல்லாமல் வேற வீட்டில் இருந்தால் கூட கிளம்பி வந்துடுவாங்க. டக்குன்னு வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தா கூட கிளம்பி வந்துடுவாங்க. ஏன்னா அவனை காப்பாற்றி விட்டாங்கன்னு வச்சுங்க, அவன் சொந்தக்காரன் பந்தக்காரன், அவனுக்கு மாமன் மச்சான், இப்போ எதுக்கு கல்யாணத்துக்கு போகிறான் ஒரு அரசியல்வாதி வந்து நீங்கள் வந்து வீட்டில் கல்யாணம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்க. ஏன் வந்து ஏன்னா நீங்கள் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு திருமணம் ஒரு 500-1000 பேரை திரட்டாமல் ஒரு திருமணம் நடக்கிறது இல்லை. அவன் ஜாதிக்காரன் சொந்தக்காரன் அவனுடைய பெருமை தான் அது. அப்போ அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார், அவர் மாவட்ட செயலாளர் வந்துட்டாரு, மந்திரி வந்துட்டாரு, ஒன்றிய செயலாளர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்றத வந்து அவன் கட்சிக்காரன் பெருமிதமாக கருவான். பல பேர் பார்த்தீங்கன்னா கல்யாண பத்திரிகையில பொண்ணு மாப்பிள்ளை பேரை கூட மறந்துட்டு கட்சிக்காரன் பேரை பின்னாடி அடிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப வாழ்த்த வருகை தரும் அப்படின்னு போட்டு உடன்பிறப்பே அப்படின்னு எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க வந்து ஒவ்வொருத்தருடைய தனி மனித வாழ்க்கைக்குள்ளேயும் திருமண வாழ்க்கை, அது மாதிரி சாவு விழுச்சல், நீங்க வந்து திருநாவுக்கரசு மாதிரி தொடர்ச்சியாக தேர்தல் அரசியலில் நீண்ட கால வெற்றி பெற்றவர்கள் பல பேருடைய வெற்றி ரகசியம் என்ன சொன்னாங்கன்னா, யார் வீட்டுக்கு கல்யாண பத்திரிக்கை வச்சாலும் போய் மெய் செய்யணும். யார் வீட்டில் சாவு விழுந்தாலும் தகவல் தெரிஞ்சா சொல்லிவிட மாட்டாங்க, தகவல் தெரிஞ்சா கூப்பிடாமலே போய் நிற்கணும். இது ரெண்டையும் தவறாம செஞ்சா அந்த குடும்பத்தில் ஒருத்தனா வந்து கருத ஆரம்பிச்சுருவாங்க. அங்கே அப்படித்தான் இரட்டையிலையை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க, அப்படித்தான் உதயசூரியனை சேர்த்துருக்காங்க, அப்படித்தான் கை சின்னது, அப்படித்தான் அரசியலே நிகழுது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாமே நம்ம தான், நம்மளை பார்க்கறதுக்கு எல்லாருமே காத்திருக்கிறாங்க, நம்ம கீழே இறங்கி போக வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற நினப்பு இருக்குல்ல, மிதப்பு இருக்குல்ல. இந்த மிதப்பு தான் வந்து ஒரு திரைப்பட நடிகனா இருக்கிறவன கரூர் நெரிசல் மரணத்தில் பாதிக்கப்பட்டவன் வீட்டில் துக்கம் விழுந்த வீட்டில் இருக்கிறவனை நான் பஸ்ஸை பிடிச்சி விடுறேன், ஏறி வந்து என்கிட்ட வந்து துக்கம் கேட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. ஒரு சாமியார் வந்து என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறது இடம் இருக்குல்ல, அது விரும்பி வர்றேன். நீயா வண்டியை அனுப்பி ஆளை ஏற்றி கொண்டு வர்றது இருக்கு இல்லையா, இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அந்யோன்யத்தை வந்து இது தருமா? இந்த சிக்கல் அவங்களுக்கு இருக்கு. நடிகர்களாக இருந்து அரசியலுக்கு வருகிறவர்களுக்கு வந்து இந்த சிக்கல் இருக்கு. அது இன்னொரு பயமும் இருக்கு. விஜயகாந்த் சொன்னாரு, தெரு தெருவா ஒரு திரைப்பட நடிகன் போயிட்டான்னா ஒரு முறை நேரில் பார்த்துட்டாங்க, கை குலுக்கிட்டாங்க, பேசிட்டாங்க, ஒன்றா டீ குடிச்சிட்டாங்க, இல்லை ஒன்றா சாப்பிட்டாங்கன்னா ஒன்று நம்மளை மாதிரி ஒரு ஆள் தானங்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கு பின்னாடி மயக்கம் தீர்ந்து விடும், மாயை தீர்ந்து விடும். மாயை தீர்ந்துருச்சுன்னா அவன் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? அவன் சினிமா நடிச்சா அவன் பார்க்க வர மாட்டான். ஓ அவ்வளவுதானா நீனு அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துடுவேன். அதனால இந்த மாயை தீராமல் பார்த்து கொள்ளுகிற வேலையை விஜய் கரெக்டா செய்யறாரு. விஜய் வந்து வரவே மாட்டேங்கிறாரு. ஆமாங்க, நம்ம மண்புதிரை நம்ம ஏன் ஆத்துல இறங்கணும் கரையிறதுக்கா அப்படிங்கிறது. காகித கப்பலை வந்து நீங்க என்ன செய்யணும், மழை தண்ணி வரைக்கும் விளையாட வரலாம், கடல்ல கொண்டு விட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஒண்ணுக்கு அது தண்ணி அதிகமானாலே அது மூழ்கிடும் காகித கப்பல். இந்த வேடிக்கை காட்டுறது, வித்தை காட்டுறது இருக்குல்ல, இதை மட்டுமே பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல, இது வந்து அந்த பில்டப்பை வந்து எவ்வளவு நாள் ஓட்ட முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுதான் வச்சுக்கிறேன். விஜய் பற்றி குறிப்பிடும் பொழுது இப்போ திருமாவளவன் சொல்றாரு, ஏன் அவர் அமைதியாக இருக்கிறாரு, பாஜக அவரை கடுமையாக அச்சுறுத்துறது, அவரோட படம் விஷயத்தில் கை வச்சிருக்காங்க, பின்னாடி பாஜக தான் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க, பட் வந்து அவர் ரொம்ப சைலண்டாக இருக்காரு, ரொம்ப அவர் அச்சம் அடைஞ்சு இருக்கிறாரு அப்படின்னு குறிப்பிடாரு. திரும்ப சொல்லக்கூடிய அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? அது விஜயை பொறுத்த வரையில் அவர் பாஜகவினுடைய சீமானும் விஜயும் வந்து பாஜகவினுடைய வளர்ப்பு பிள்ளைகள் அப்படின்னு திருமாவளவன் சொன்னார். அப்படி சொன்னவர் இன்னைக்கு அவரே சொல்றாரு பாஜக விஜய் வந்து அச்சுறுத்துகிறது அப்படின்னு அவரே சொல்றாரு. என்ன நடந்துச்சுன்னா,
திமுக கூட்டணியை கலகலக்க செய்வதற்கு, அவர்களுடைய வாக்கு வங்கியை பாதிப்பதற்கு விஜய் பயன்படுவார்னு களத்துல இறக்கி விட்டா, என்டிஏ கூட்டணியுடைய வாக்கு வங்கியை வந்து சிதறடிக்கிற வேலையை வந்து விஜய் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு கள ரிப்போர்ட் வந்து சொல்லுது. கள நிலவரம் அப்படி இருக்கு. என்ன காரணம்னா, நான் தான் எம்ஜிஆர்னு சொல்றாரு விஜய். அப்ப ஏடிஎம்கே ஓட்டத்தான் பிரிக்கிறதுக்கு அவர் பாக்குறாரு. அவர் சமீபத்தில் என்ன பண்ணாரு, கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போனாரு, போய் பைபிள் கதையெல்லாம் சொன்னாரு. பைபிள் கதை சொன்ன உடனே கிறிஸ்தவர்கள் பூரா சந்தோஷப்பட்டு, நம்மளுடைய கத்தோலிக்க இதுல இருந்து ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே, மறுநாள் 2 நாள் கூட முடியல கிறிஸ்துமஸ் விழாவுக்கு. இவங்க முன்கூட்டி நடத்துனாங்க விழாவை. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சங் பரிவார சக்திகள் வந்து பல இடங்களில் அடிதடியை நடத்தி, இந்த பொம்மை விற்கிறவன், சிலுவை விற்கிறவனையெல்லாம் வந்து ஏதோ ஒரு சர்வதேச பயங்கரவாதி மாதிரி அடித்து துன்புறுத்தி எல்லாமே செய்கிறப்ப கண்டிச்சு அறிக்கை விடலை. அப்போ கிறிஸ்துமஸுக்கு கேக்கு வெட்டுறதுக்கு தான் விஜய் வருவார், கிறிஸ்தவர்களை வெட்டினா கேட்கறதுக்கு வரமாட்டார், அவர்களை தாக்கினால் பார்ப்பதற்கு வரமாட்டார் அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் அங்கே. அப்போ அது ஒரு மைனாரிட்டி ஓட்டா. இன்னொரு மைனாரிட்டி ஓட்டு எங்கே இருக்குது, திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூண்ல எல்லாம் தீபம் ஏற்ற முடியாது, அங்கே ஏற்றுனா வந்து அது வந்து பிரச்சனையாக மாறாது, மத பிரச்சனையாக மாறாது, நாங்கள் சர்வேகளில் தான் ஏற்றுவோம் அப்படின்னு சங் பரிவார கூட்டங்கள் நீங்கள் வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து வில்லங்கம் பண்ணும்போது இவர் என்ன செய்யணும், திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று சொல்வதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்ல. என் கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னவர், வெறுப்பு அரசியலை வந்து அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னவர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னவர், திருப்பரங்குன்றத்திலே பாஜக வந்து அட்டூழியம் செய்து அநீதி இழைக்கிறது, சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்க பார்க்கறது, இதை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாவேகாவினுடைய தொண்டர்கள் களத்தில் நின்று அரணாக நின்று பாதுகாப்பார்கள் அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க, அவர் அரசியல்வாதி. இவர் அந்த பக்கம் யாரும் போயிடாதீடா, நானும் தெரியாத மாதிரியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. நம்ம சொல்லுவாங்கல்ல, கண்ணிருந்தும் குருடராய், காதிலிருந்தும் செவிடராய், வாயிருந்தும் ஊமைன்ற மாதிரி. கட்சி இருக்கு ஆனா பேச மாட்டார், கண்ணு இருக்கு பார்க்க மாட்டாரு, காது இருக்கு கேட்க மாட்டாருன்ற மாதிரி எந்த பிரச்சனை நடந்தாலும். இப்ப நான் என்ன சொல்றேன், கரூர் சம்பவத்துக்கு நீங்க சொன்னீங்கல்ல, நான் இங்கே தான் இருப்பேன், ஆஃபீஸில் தான் இருப்பேன், வீட்டில் தான் இருப்பேன், முடிஞ்சா நீ அரெஸ்ட் பண்ணி பாரு பேசுனீங்கல்ல, அதே மாதிரி சொல்லலாம்ல. இப்போ அமித்ஷாஜி நான் இங்கே தான் இருக்கேன், மனைவி பங்களால தான் இருக்கேன், அவனுக்கு தைரியம் தான் நீ தூக்கு. மோடிஜி என்ன நீ பெரிய மதுராந்தகத்தில் வர்ற, என்னை உன்னால் கை வைக்க முடியுமா, ஏன் ஆளை எல்லாம் நீ வந்து நீ மிரட்டி பார்க்குறியா நீ ஜனநாயகம் படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. விஜய்க்கு பெரிய ஹீரோயிசம் உருவாயிரும்ல, மோடியவே எதுக்குறாங்க சொல்லணும்ல. நீ இங்க இப்ப வந்து பாயிர, திமுக பார்த்தா பாயிர, பாஜக பார்த்தா பம்புறேங்கிறப்ப நீ டம்மி பீஸுங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. நீ உண்மையிலேயே வந்து வேற வந்து விஜய் வந்து வேட்டையாடணும்னு தமிழ்நாடு அரசு காவல்துறையை வச்சு குஷியானதெல்லாம் கூப்பிட்டு போய் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு 4 கும்மி லாக்கப்பில் கொண்டே போட்டு கோர்ட்டில் கொண்டு இழுத்து விட்டு இது வந்து பல பேரை செதறடிக்கிற சீரழிக்கிற வேலை. நீங்க தமிழ்நாட்டுக்கு பல முறை முதலமைச்சராக இருந்த கருணாநிதியவே சட்டையை பிடிச்சி இழுத்தாங்களா இல்லையா, ஐயோ கொள்றாங்கன்னு கத்துறாருன்ற மாதிரிலாம் சவுண்டு போட்டாங்களா இல்லையா. அப்போ அவரையே தூங்கிட்டு இருக்கும் போது நடுராத்திரில வந்து லுங்கியோட கூட்டு போனாங்களா அதிகாலையில. இப்போ அவ்வளவு பெரிய தலைவருக்கே அரஸ்ட்டுங்கிறது மிக மோசமா நடந்திருக்குல்ல. அவரை விட ஒரு பெரிய தலைவர் அவரு. காவல்துறையை வந்து அத்துமீறல் அப்படிங்கிறது கலைஞருக்கே நடந்திருக்கிறது. அவரை விட ஒரு பெரிய தலைவர் கிடையாது. அப்ப எதுவுமே செய்யறதுக்கு ஸ்டாலின் தயாரா இல்லை. ஸ்டாலின் என்ன நினைச்சிட்டாரு, இவரை நம்ம தேவையில்லாம வளர்த்து விட வேணாம், இவரை வந்து ஒரு விரோதியா நம்ம காட்ட வேணாம், அவரா கத்திட்டு கிடக்கட்டும் அப்படின்னு ஒரு ஆளாவே நான் கருதலை. இப்போ திண்ணையில வந்துட்டு சில வயசான பாட்டி பேசிக்கிட்டு இருக்கான், அது வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கான், என்னடா பேராண்டி வெத்தலாக்கு வாங்கினியான்னு கேட்க, அவன் நாட்டுக்கு காது கேட்காம மாதிரி போவாங்கல்ல. ஏறத்தாழ திண்ணையில் இருக்கிற கிளவி மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க திமுக காரங்க வந்து விஜய. சீரியஸாக எடுத்துக்கிறவே இல்லை. இவ்வளவு பெரிய சவால் விட்டால நீ இந்த சவாலை வந்து தலைவா படம் வரும்போது விட்டுருக்காரு அவரு. எங்கேயாவது வந்து இந்த மாதிரி சவால் விட்டுருக்காரா? ஜெயலலிதா மேடம் நான் யார் தெரியுமா, என்னையெல்லாம் கை வச்சிருக்கா நீ, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இல்லை சார், அப்புறம் இல்லையே அவர்கிட்ட அப்படி தைரியமே அவர்கிட்ட இல்லையே. எஸ், நம்ம அப்படிதான் பார்த்துருக்கோம், அந்த மாதிரி பேசல அப்படின்னு பார்த்துருக்கோம். ஒரு திமுக போகக்கூடிய பாஜக வாக்குகள் பிரிக்கணும் அப்படின்னா பாஜக எதிர்க்கணும், அந்த விஷயத்தை அவர் செய்யணும். செய்யறதுல அவர் அப்படின்னா பாஜக அந்த அசம்பிள் அவர் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன், செய்யுங்கன்னு சொல்லியிருப்பாங்களே, ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு? இல்லை, அவரால் வந்து பாஜகவை எதிர்க்க முடியல. ஏன் முடியல அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமா. அதுக்குள்ளதான் அவருடைய ஒட்டுமொத்த அரசியலுமே இருக்கு. பாஜகவால் அவர் அச்சுறுத்தப்படுகிறார். ஏன்னா பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கியை வந்து உண்மையிலேயே அவர் சிதறடிச்சிருவாரு அப்படிங்கிறத தாண்டி அவர் என்டிஏ கூட்டணி, குறிப்பா அதிமுக வாக்கு வங்கியை சிதறடிக்கக்கூடிய சக்தியா இருந்தா
சொந்த காசுல சூனியம் வச்சது மாதிரி ஆயிராதா என்டிஏ கூட்டணிக்கு? என்டிஏ கூட்டணியில் வரக்கூடிய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை வந்து இவர் வந்து ஒரு 2 தொகுதியில வந்து ஒரு தொகுதியில வந்து 2 வேட்பாளர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை தானே அவர் பிரிக்க போறாரு. அது என்டிஏக்கு தான் பாதிப்பை உண்டாக்கும், அதிமுகவுக்கு தான் பாதிப்பை உண்டாக்கும், எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பாதிப்பை உண்டாக்குங்கிற நிலைமை வந்து ரிசல்ட் வந்த பின்னாடி இவர் தேர்தலில் இனி போட்டியிடுவாராங்கிற சந்தேகத்தை நோக்கி போகுது. இவர் டக்குன்னு வந்து விசில் சின்னலாம் வந்திருக்கு, ஒரு போட்டிடுவாரான்னு கேட்குறாங்க. அதாங்க விசில கொடுத்துட்டு ஊதக்கூடாதுட்டாங்கன்னா என்ன ஒண்ணுங்க, அந்த ஆபத்தெல்லாம் இருக்குல்ல. நீ வந்து அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதற்கான வாய்ப்பு இருக்கு. கடைசி நேரத்துல நீ வந்து சிபிஐ விசாரணையில நெரிசல் குற்றத்தை வந்து நிகழ்த்திய விஜயை தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்தை நோக்கி நகர்த்திட்டாங்கன்னு வச்சுக்க. வந்து ஒரு குற்ற பின்னணி இருக்கிறவங்க இப்போ சசிகலா இருக்காங்க, வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் பார்ப்பன அக்கரகார சிறையில் போயிருந்தாங்க. 2027 வரைக்கும் எந்த தேர்தலையும் அவர்கள் பங்கு பெறவும் முடியாது, போட்டியிடவும் முடியாது அப்படின்னு ஒரு தடையை வச்சுட்டாங்களே. அது மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து கடுமையாக ஏற்பட்டுச்சுன்னா இவர் தேர்தலில் வந்து போட்டியிட முடியாதுங்கிற சூழல் வந்தாலும் வேற நெருக்கடிகள் வந்தாலும் இப்போ வரைக்குமே அவர் பின்னாடி யாருமே இல்லை. கூட்டணிக்காக கதவு திறந்து வச்சிருக்கேங்கிறாரு. இப்போ சீமானாவது கூட்டணிக்கு வந்து எனக்கு ஈக்குவலாக யாருமே இல்லை, நான் ஏளவுக்கு கொள்கை தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, நான் ரொம்ப விவரமானவனா இருக்கேன், இங்கெல்லாம் விவரம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சீமான் சொல்றாரு. அந்த மாதிரியும் சீமான் மாதிரியும் விஜய் பேசவே இல்லை. விஜய் வந்து அரசியல்ல வந்து இயங்குறது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாரே தவிர இயங்கவே இல்லையே, வேலையே செய்யலையே. நீங்க வந்து சினிமாவில் வந்து உண்மையிலேயே ஒருத்தன் குதிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவன் வந்து நட்சத்திரம் வந்து சண்டை காட்சியில் கொலை செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொலை இருக்க கிடையாது. அது ஒரு ஸ்டண்டு, அது ஒரு சும்மா ஒரு மாய தோற்றம். அது மாதிரி தான் அரசியலில் இருக்கிற மாதிரி இருக்கு விஜய், ஆனால் அரசியலில் இல்லை, களத்தில் இல்லை. இப்போ 234 தொகுதியில் வேட்பாளர்கள் எப்போ தெரிவிச்சுவார், எப்படி செலவு பண்ணுவாங்க, தேர்தல் செலவுன்னு ஒன்று எப்படி செலவு பண்ணுவாங்க, எப்படி களத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகும், எப்படி மறுபடியும் பிரச்சார பயணத்துக்கு அவர் போவார், அவருடைய பிரச்சார பயணத்தை எப்படி அவர் திட்டமிடுவார், வான்வழியாக திட்டமிடுவாரா, தரை வழியாக திட்டமிடுவாரா, இதே சொல்லிக்கிட்டு கூட்டம் வருதுங்கிறத சொல்லிக்கிட்டு நாளை நகர்த்திட்டாங்க. தேர்தலுக்கு இனி வந்து நிறைய நாள் கிடையாது, 3 மாதங்களுக்குள்ள முடிவுக்கு வந்தாங்கன்னா 3 மாதத்துக்குள்ள அவர் என்ன செய்வாரு? அவர்கிட்ட காசுக்கு பிரச்சனை இல்லை, காசுலாம் ஏகப்பட்ட காசு இருக்கு. காசு பிரச்சனை இல்லைன்னு சொல்லாதீங்க. அதாவது எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, 2 பருக்கு அதுக்கு போயிடும் அப்படின்னு. அது மாதிரி எந்த செலவுமே செய்ய மாட்டாங்க. அப்போ முழுக்க கட்சியினுடைய வரவு செலவுகள் இது வந்து புதிதாக வரக்கூடியவர்களை வந்து யூடியூபர்களை வர வைப்பது, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வேறு கட்சிகள் இருக்கிற கட்சியா வந்துடாத தனிப்பட்ட ஆட்களை கூட்டிட்டு வருது, எல்லாமே வந்து ஆதவர்ஜுனா தான் செய்யறாரு அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகருகிறப்ப விஜய் எந்த செலவுமே செய்ய மாட்டாரு. அவர் காதல் படமா நடிச்சு எப்படி கல்யாண மண்டபமா கட்டினாரா அது மாதிரி தான் அவரை சொத்து சேர்ப்பது, அதை பாதுகாப்பது அப்படிங்கிற இடத்துல தான் நீங்க சினிமா படப்பிடிப்பு தளங்கள்ல பல திரைப்பட நடிகர்கள், இப்போ சத்யராஜ் மாதிரி பல கலைஞர்கள்லாம் ஷூட்டிங் முடிகிற அன்னைக்கு வந்து எல்லா கலைஞர்களுக்கும் வந்து புத்தாடை வழங்குவது, அவருக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கறது, அல்லது அதில் அந்த கலைஞர்கள் வீடுகளில் வந்து யாராவது தொழில்நுட்ப கலைஞர்களில் ரொம்ப வறுமைக்கு கீழே இருக்கிறவங்க படிப்பு செலவை ஏற்றுக்கிறது, மருத்துவ செலவை ஏற்றுக்கிறது, இதெல்லாம் விஜய் சேதுபதி மாதிரி பல பேர் செய்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து விஜய் வந்து தனிப்பட்ட முறையில் யாருக்காவது ஏதாவது செஞ்சார் அப்படின்னு எங்கேயாவது தகவல் இருக்கா? கட்சி ஆரம்பிக்கணும்னு முடிவெடுத்த பின்னாடி தான் இந்த மாணவர்களுக்கான பரிசீலிப்பையே ஒரு ஏற்பாடு செய்கிறார். அதனால இயல்பாகவே அந்த கொடை உள்ளமோ ஈகை செய்வதோ பிறருக்கு உதவுவதோ அப்படிலாம் அவர் அந்த பண்புகள் எதுவுமே அவரிடத்துல இல்லை. அவர் முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, அவர் யாரோடையும் பழக மாட்டாரு, யாரோடையும் பேச மாட்டாரு. ஓபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அண்ணே நம்ம தாவேகா பக்கம் போயிடுவோம்னே அப்படின்னு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் சொன்னாங்க. திமுகவுக்கு போயிட்டா மீண்டும் அதிமுகவுக்கு உரிமை கோர முடியாது. 3 முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்தவர் அதிமுகவுக்கு நேர் எதிரான கட்சிக்கு போயிட்டா மறுபடியும் அதிமுக காரன் என்கிற உரிமையை அவர் கோர முடியாது. ஆனா திமுகவில் வந்து வரவேற்கிறாங்க, நீங்க வாங்க, வந்து முக்குளத்தோர் வாக்கு வங்கி வந்து உங்கள் பின்னால் இருக்கு, அதனால நீங்க வந்தா எங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களுக்கு மந்திரி பதவி கூட தரலாம், நீங்க ஒரு கூட்டணியா கூட வாங்க, திமுக நேரடியாக இணைய விருப்பம் இல்லைன்னா கூட ஒரு அணியாக கூட நீங்கள் ஒரு அமைப்பாக கூட வந்து நீங்க ஆதரவு நிலைப்பாட்டை கூட எடுங்க, நீங்க உதயசூரியன்ல நிக்க விருப்பம் இல்லைன்னா கூட தனியா சுயேட்சை சின்னத்துல கூட நில்லுங்க, உங்க ஆதரவாளர்களுக்கு கூட நாங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வாய்ப்பு அளிக்கிறோம், உங்களுக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பை கூட நாங்க தர்றோம், ஒரு கூட்டணி அரசு மாதிரி கூட வாங்க என்று எந்த அளவுக்கு ஆஃபர் கொடுத்துட்டாங்க. இந்த அளவிற்கு திமுக வந்து ஓபிஎஸ்ஐ வரவேற்க தயாராக இருக்கிறது. அப்போ அவ்வளவு பெரிய வரவேற்பு தந்ததற்கு பின்பும் கூட அவருக்கு என்ன மனத்திடை இருக்குன்னா, நாம் எப்படி மீண்டும் அதிமுகவுக்கு உரிமை கோர முடியும்,
நான் இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்கு மன உறுத்தலாவே இருக்கு. தாவேக்காக்கு போகலாம்னா விஜய்கிட்ட இருந்து அழைப்பே வரல. எவ்வளவு வேடிக்கையா இருக்கு பாருங்க. ஏன் சார் அவர் கூட்டணியை பற்றி பலப்படுத்துறத பத்தி ஏன் யோசிக்கவே மாட்டேங்கிறாரு விஜய்? அரசியல்வாதியா இருந்தா தானே பலப்படுத்துவாரு. அரசியல்வாதி மாதிரி நடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரிஜினலாவே அரசியல்வாதியா இருந்தா அவருக்கு நேரம் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னா இப்ப டிடிவி தினகரனே அவர் விட்டுருக்க கூடாது நியாயமா. அப்ப முக்குளத்தோர் வாக்கு வங்கி வந்து விஜயை பலப்படுத்தும் அப்படின்னா டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலாவெல்லாம் போய் நேரில் வீட்டில் போய் பார்த்துருக்கலாம். அப்படி ஒரு வலிமையை உருவாக்கணும்னு உண்மையிலேயே அரசியல் செய்யணும்னு விரும்பி இருந்தா பல பேரை இணைக்க முடியும். சீமானை கூட இணைத்திருக்க முடியும். ஒருவேளை சொல்றேன் அவர் பேச்சுக்கு. அப்ப பல அமைப்புகளை ஒருங்கிணைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நோக்கி அவர் பயணப்படணும்ல. நாங்களே தனியா ஜெயிச்சிருவோம், நாங்களே தனியா உலகத்துல வந்து ஒருத்தன் தனியா போய் இருக்க வேண்டிய இடம் வந்து நீங்க சொன்னா அனுமதிக்க மாட்டிய சுடுகாடு மட்டும்தான். வேற எல்லா இடத்துலையுமே நீங்க கூடி தான் வாழ முடியும். மரணத்துல மட்டும்தான் ஒரு மனிதன் தனிமையில் இருக்க முடியும். மிச்சம் எல்லா இடங்கள்லையும் கூடி வாழக்கூடிய சமூக விலங்கு தான் மனிதன். சோசியல் அனிமல் தான் மனிதன். நான் வெறும் அனிமல்னு சொல்றாரு விஜய். இதை நான் எப்படி ஏத்துக்கிறது? எப்படி வாக்காளர்கள் ஏத்துக்கிறோம்? அரசியல் கட்சிகள் எப்படி ஏத்துக்கிறோம்? அதனாலதான் அவர் அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, என்ன வேணாலும் சொல்லட்டும், அவர் பக்கம் போறதுக்கு ஆளுங்க. அவர் யாரையும் அழைப்பதற்கும் அவர் தயாராக இல்லை. யாரோடய ஒருங்கிணைகிறதுக்கு தயாராக இல்லை. மனுஷவாடையே ஆகாது. யாரோடையும் நான் உறவாட மாட்டேன், உரையாட மாட்டேன், பேச மாட்டேன், ரொம்ப லிமிட்டடாக நான் தேர்வு செஞ்சு தான் பேசுவேன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. மனசில் இருக்கிறத அவர் பேசி பழக்கமே இல்லை. விஜயகாந்த் வந்து மனசில் இருக்கிறத சொல்லிடுவார். உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு சோறு போட மாட்டீங்களா, எனக்கு எதுக்கு சொத்து அப்படின்னு கேட்கிறாருல. அப்ப மனசுக்கு நெருக்கமாகிறாரு. அவர் ஒரு பெரிய மேடை பேச்சாளர் கிடையாது. யதார்த்தத்தை பேசி மக்கள் மனதை கவர்றாருல. அவருக்கு ஏதாவது கொள்கை கோட்பாடு இருந்துச்சா விஜயகாந்துக்கு? விஜயகாந்துக்கு கொள்கை கோட்பாடே கிடையாது. போய் வறுமை ஒழிப்பு. வறுமை எப்படி ஒழிக்கிறது? வறுமை ஒழிப்பு இயக்கத்தை நடத்துறதாங்க கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளர் உரிமையை மீட்பதன் மூலமாக, முதலாளித்துவத்தை சாய்ப்பதன் மூலமாக வறுமையை ஒழிக்கிறது கம்யூனிஸ்ட். அப்ப கம்யூனிஸ்ட் கட்சியில போய் சேர்ந்துருக்கணும் நியாயமா விஜயகாந்த். அதனால இதெல்லாம் ஒரு டைலாகா சொல்லலாமே தவிர நடைமுறையில் அது சாத்தியம் இல்லை. அதனால விஜய்க்கு வந்து அரசியல்ல திசைகள் தெரியவே இல்லை. வழிகாட்டுவதற்கும் சரியான ஆட்கள் இல்லை. அனுபவ முதிர்ச்சி உள்ளவர்களை அழைத்து கொண்டவர்களுக்கு பின்பும் கற்றுக்கொள்வதற்கான பாடங்களை, அனுபவங்களை பெற்றுக்கொண்டது மாதிரி தெரியல. இவர் சொல்றதை அவங்க கேட்கணுங்கிறப்ப நீங்க செங்கோட்டையன் மாதிரி ஆளுங்க, நாஞ்சில் சம்பத் மாதிரி ஆளுகிட்ட கற்றுக்கொள்வதற்கு நிறைய பாடங்கள் இருக்கிறது, அனுபவ பாடங்கள் இருக்கிறது, அரசியல் பாடங்கள் இருக்கிறது. அதெல்லாம் உரையாடவே இல்லையே. நீங்க மறுபடியும் நாஞ்சில் சம்பத்தை கூட்டு கொண்டே விட்டாங்க இல்ல. அன்னைக்கோட தரிசனம் முடிந்தது. மறுபடியும் தெய்வ தரிசனம் எப்போன்னு தெரியலையே. நீங்க வந்து திடீர்னு வந்து கடவுள் தோன்றுவார் அப்படின்னு சொல்லி கனவுல தோன்றுவார்னா செங்கோட்டையன் கூட கொஞ்சம் ஆஃப் ஆயிருக்காரு. செங்கோட்டையன் பெருசா இல்லை, அதே மாதிரி நாஞ்சில் சம்பத் பெருசா இல்லை. போனவங்கலாம் வந்து பெருசா டேக் ஆஃப். ஜேசிடி பிரபாகர் என்ன பண்றாருன்னு தெரியல. அதாங்க செயல்பாட்டுக்கான தொடர்ச்சி வேணும்ல. நீங்க தேதித்தாள தினசரி கிழிக்கணும்ல. நீங்க அன்றாட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அரசியல் என்பது அன்றாட நிகழ்வு. நீங்க மாசத்துல ஒரு நாள் சுவாசிக்க முடியுமா? நம்ம மாசத்துல ஒரு நாள் சாப்பிட முடியுமா? சில அன்றாட நிகழ்வு இருப்போம். உடம்பு வந்து இயங்குறதுக்கு அன்றாடமா தினசரி சுவாசிக்கணும், தினசரி சாப்பிடணும், தினசரி இயங்கணும், நடக்கணும், ஓடணும், பாடணும். அது மாதிரி தான் எல்லாமே. அரசியல்ல அன்றாடமாக நீங்கள் வந்து ஆக்டிவா இருக்கீங்களா? மக்கள் பிரச்சனையோட நீங்கள் உங்களை இணக்கமாக இருக்கிறீர்களா? மக்களுடைய குரலாக நீங்கள் மாறுகிறீர்களா? அதுதான் அரசியல். அது இல்லாம எப்படி நம்ம உலகநாயகன் பிக் பாஸுக்கு போனாரோ, உலகநாயகன் எப்படி வந்து ஷூட்டிங்கு போயிட்டாரோ, அவராது பரவாயில்ல, எக்ஸ்தலத்திலையாவது இருப்பார். அவர் நாட்டில் நடக்கிறதையாவது பார்ப்பாரு. விஜய்க்கு பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கா இல்லையாங்கிறதே இன்னும் தாவேகா காரங்களுக்கு தெளிவாக தெரியல. அதனால ஒரு டீம் வேலை செய்யறது, இது வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு ஐடி கம்பெனி நடத்துறது மாதிரி கட்சியை நடத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் கட்சி நடத்திடலாம் அப்படின்னா, பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆரம்பிக்கிற கட்சிக்கு தமிழ்நாட்டில் என்ன தாக்கம் இருக்கும்? அவருக்கு தான் தேர்தல் வியூகம் தெரியும். அவருக்கு எப்படி களத்தில் எப்படி வேலை செய்யணுங்கிறதும் அது தெரியும். அவர் நீண்ட காலமாக அமைச்சராக இருந்திருக்காரு. எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருந்திருக்காரு. திமுகவுடைய தொடக்க காலத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. எத்தனையோ முறை வெற்றி பெற்றிருக்காரு. அதனால அவர் முதலமைச்சராக ஏற்றுக்கிறாங்கன்னு நம்ம சொல்றது எப்படி வந்து இன்னொரு இப்போ தமிழறிமணியனால என்ன செய்ய முடிஞ்சுச்சு? அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து மக்களோட நீங்கள் வந்து இணைவதற்கு ஒரு மையப்புள்ளி ஒன்று இருக்கணும். அந்த பாயிண்ட் இல்லாமல் நான் ரொம்ப புகழ்மிக்கவனா இருக்கேன் அப்படின்னு சொன்னாலே மக்கள் விலகித்தான் இருப்பாங்க. இப்ப தாவேக்கு என்ன சொல்றாங்கன்னா, அருண்ராஜ் என்ன சொல்றாரு, நாங்க மக்களோட கூட்டணின்னு சொல்றாரு. இப்படி விஜயகாந்த் அவர்களை கட்சி ஆரம்பிக்கும் போது நான் மக்களோட கூட்டணின்னு சொல்லி சொன்னாரோ, திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, மக்களோட கூட்டணின்னு சொன்னாரோ, அதே விஷயத்த தாவேக்கா பேசுறாங்களே, எப்படி பாக்குறது? இல்லைங்க, தாவேக்கால இருக்கிறவங்க தினசரி மக்களை சந்திக்கணும்ல. மக்களோட கூட்டணின்னு என்ன? நம்ம இப்போ ஊடகத்தின் வழியா பேசுறோம். ஊடகத்தின் வழியா பேசுறத வந்து ஒருத்தர் நேரில் பார்க்கும்போது அவர் தானா இவர் அப்படின்னு சந்தேகப்பட்டு நம்மகிட்ட பேச வர்றான்னு வச்சுங்க, நம்ம ரொம்ப கெத்தா நான் யாரும் தெரியுமில்ல அப்படின்ற மாதிரி இருந்தோம்னு வச்சுங்க, அப்பனா இவன் அப்படின்ட்டு போயிடுவாங்க.
நீங்க அவன் என்ன எதிர்பார்க்கறான்னா, அவன் அன்பு செலுத்துவதற்கு மக்கள் தயாரா இருக்கிறப்ப நீங்க இறங்கி வர்றதை அவன் எதிர்பார்ப்பான். நீங்க கெத்தா இருந்தீங்கன்னா அவன் போடாண்டு போயிடுவான். ஏன்னா மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். விஜய் நினைச்சா முதலமைச்சர் ஆக முடியாது, ஆதவ அர்ஜுனா நினைச்சா முதலமைச்சர் ஆக முடியாது, எம்எல்ஏ கூட ஆக முடியாது. மக்கள் நினைக்கணும். லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான வாக்காளர்கள் மனசு வச்சா தான் நீங்க அதிகாரத்துக்கு போக முடியுமே தவிர, பஞ்சு டைலாக் பேசுறது மூலமாகவோ, பஸ்ஸில் ஏறி சொகுசு பேருந்தில் ஏறி கையை காட்டுறதுனாலையோ, தனி விமானத்தில் வர்றதுனாலையோ, நீங்க அப்பப்ப எழுதி கொடுத்ததை பேசுறதுனாலையோ, அதற்கு மாற்று நீங்க எப்படி நம்புவான்? செந்தில் பாலாஜியை பத்தி நீ 1000 குறை சொல்லலாம். களத்துல மக்களோட அவர் தானே நிக்கிறாரு. நெரிசல் நிகழ்ந்தவுடனே உடனே ஆம்புலன்ஸ் பிரச்சனை வந்துச்சு, அரசு மருத்துவமனைக்கு ஆளை அள்ளி கொண்டே போனோம்னா களத்துல போய் அவர் தான் நிக்கிறாரு. அப்ப செந்தில் பாலாஜியை சந்திப்பான் தினசரி. தன் குறைகளை சொல்லுவான், பிரச்சனைகளை சொல்லுவான், தீர்வுகளுக்கு நோக்கி நகருவேன். அப்ப ஒரு அரசியல்வாதி மக்களோட மிக நெருக்கமான தொடர்பா இருக்கணும், ரத்தமும் சதையுமான ஒரு உறவா இருக்கணும். அது விட்டுட்டு நான் தொலை தூரத்துல தரிசனம் தருவேன் அப்படின்னா, இப்ப நீங்க ஒண்ணும் இல்லைங்க, நித்யானந்தான்னு ஒருத்தர் தனி தீவுல போய் உட்கார்ந்துக்கிட்டு அருளாசி வழங்குறாரா இல்லையா? அதே தான் பனையூர் பங்களால இருந்துக்கிட்டு அருளாசி வழங்குறதுக்கு பதிலாக அரசியல் ரீதியா நான் இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்றாரு. நித்யானந்தாவும் விஜயும் வேற வேற ஆள் கிடையாது. என்னை பொறுத்து 2 பேருமே ரொம்ப தொலை தூரத்துல இருந்து நான் தரிசனம் தர்றேன், எங்களை பார்த்துக்கங்கன்னு சொல்றாங்க. 2மே நம்பிக்கைக்குரிய விஷயமா நான் பார்க்கலாம் சார். தமிழக அரசியல் வேகமெடுத்திருக்கு, பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. இந்த பரபரப்பான விஷயத்தில் தங்களையும் டிவிக்கு ஈடுபடுத்திக்கிறாங்களா, விஜய் ஈடுபடுத்திக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த கட்ட பரபரப்பான செய்திகள் எதை நோக்கி நடக்குதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.